ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் வீடியோ போட ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீங்கள் ஒன்றும் கோச்சிக்காதீங்க. நம்ம இதுக்கப்புறம் நம்ம ரெகுலரான ஒரு வீடியோஸ் பார்ப்போம், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ எஸ்டர்டே நடந்த குரூப் 2A மெயின்ஸ் பேப்பர், மெயின்ஸில் ஜிகே பேப்பர். இதுக்குரிய ஆன்சர் மட்டும் பார்த்துடலாம். எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்களா? சரி வாங்க, ஃபஸ்ட்டு கொஷின். மனிதர்களின் மரபியல் மைட்டோகாண்ட்ரியல் mtDNA ஒவ்வொருவருக்கும் தங்கள் தாயிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். mtDNAவை தாய் சார்ந்த சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளிடமோ அல்லது தாய் மற்றும் மகளிடமோ இருந்தாலும் சடுதி மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரியாக பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏங்க. ஏ சரி, ஆர் தவறு. சரிங்களா? இது வந்து மாற்றம் இல்லாமல் இல்லை, மாற்றத்தோட தான் பெற்றுக்குவாங்க, அந்த மாதிரி சொல்லுவோம். அதனால் ஒன்று ஏ சரி, அதற்குரிய ஆர் தவறு, ரீசன் தவறு. ஓகேங்களா? அடுத்த கொஷின் வந்து கொஷின் நம்பர் 2. குளோனல் பெருக்க முறை ப்ரோசோபிஸ் சினிரேரியா, அடுத்து புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு முறை மற்றும் மரபணு பொறியியல் முறை டால்பர் ஜியா சிசு, அப்புறம் உடலியல் கரு உருவாக்கம் குப்ரசஸ் ஹரிசோனிகா, அடுத்த ஜெர்ம் பிளாசம் பாதுகாப்பு டெக்டோனா கிராண்டஸ். இதில் வந்து சரியான இணை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தாங்க இதுக்கு ஆன்சர். 3, 4 சரி. சரிங்களா? ஓகேங்க, அடுத்து போவோம். அடுத்து கொஷின் நம்பர் 3ல வந்து ஹைட்ரஜன் பாம்னா என்ன? ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் ரியாக்ஷன் ரெண்டுமே ஹைட்ரஜன் பாம்பில் நடக்கும். அதே மாதிரி ஆட்டம் பாம்னா அன்கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கும். சரிங்களா? அது ரெண்டுமே இருந்தாலே இதுக்கு ஆன்சர் ஃபார்ம் பண்ணிடலாம். ஆப்ஷன் டிங்க இதுக்கு ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். ஒன் ஸ்டாப் சென்டர், குளோபல் ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா விமன்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டதுங்க. விமன்ஸ் வல்னரபிள், விமன்ஸ் எங்கேயாவது இது பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ப்ராப்ளமில் இருக்காங்களா அதை சொல்கிறதுக்கு, பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு விரிவான உதவிகளை வழங்குறதுக்காக தான் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் 4 முடிஞ்சிருச்சுங்களா? 5. பெண்களுக்கான மாற்று வேலைவாய்ப்பு திறன் பயிற்சி அல்லது கடன் வசதி இல்லாதது அவர்களை வறுமையில் வைத்திருக்கும் மற்றொரு காரணியாகும். சரியான்னு கேட்டால் சரிதான். வறுமை என்பது பெண்ணின் அடையாளமாக மாறுகிறது. அதுக்குரிய சரியான விளக்கம். ஸோ ஆப்ஷன் பிங்க இது சரியான விளக்கமும் கூட. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து 6th கொஷின். நீங்கள் நலமாங்கிற திட்டம் எப்போ வந்துச்சுன்னா 2024 வந்துச்சு. மனுநீதி அதுக்கப்புறம் இல்லம் தேடி 2021. இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணாலே ஆப்ஷன் சி கிடச்சிருங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதாங்க. அடுத்து 7வது கொஷின். டேஷ் மாநிலம் 2022-23 கணக்கெடுப்பு என்பது அதிக வேலையின்மை கொண்ட மாநிலமாகும். எதுனா ஹரியானா. நெக்ஸ்ட்டு 2021-22 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்வோரின் மொத்த பதிவு 47%. மொத்த பதிவு 47%. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு பொருளாதாரத்தின் இயல்புகளை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? இதுக்கு என்ன ஆப்ஷன்னா ஆப்ஷன் 3 மட்டும் உண்மைங்க. ஆப்ஷன் 3. ஸோ இதுக்கு சி தான் ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து படிம எரிபொருள்களிலிருந்து ஒரு விளக்க மாற்றத்திற்கான வெளிப்படையான அழைப்பினால் உலகளாவிய காலநிலை நடவடிக்கைகளில் COP28 ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை அடைந்தது. சரிதாங்க. பாரிஸ் ஒப்பந்தத்தின் ஒரு முக்கிய அங்கமான குளோபல் ஸ்டாக் காலநிலை நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டிய அவசர தேவையை எடுத்துரைத்தது. இது ரெண்டுமே சரிங்க. சரியான விளக்கமும் கூட. அதுக்கப்புறம் இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. மொதல் 3மே சரிங்க. ABC சரி. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து 12ங்க. 2024 ஜனவரி 1 நம்ம அனுப்பிச்ச சேட்டலைட் வந்து எக்ஸ்போசாட். ஆப்ஷன் டி. அடுத்து 13th கொஸ்டின். வேட்டங்குடினா சிவகங்கை தாங்க. கரவட்டினா அரியலூருங்க. வெள்ளோடுனா ஈரோடு. இதெல்லாம் தெரிஞ்சாலே மேட்ச் பண்ணிடலாம். ஆப்ஷன் சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வஉசி தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இரட்டை ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவோம்லங்க, அதுங்க. அது சரிதான். சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டு திலகனை பின்பற்றி தத்துவத்தை ஆதரித்ததுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. இது சரி. ஆனால் அது ரெண்டும் சரியான விளக்கம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சிங்க. சரி, ரெண்டுமே சரி, ஆனால் சரியான விளக்கம் கிடையாது. பெண்களுக்கான பள்ளியை ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நிறுவிய இடம் கல்கத்தாங்க. அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், 1916. அடுத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் 1925. இது இருந்தாலே ஆன்சர் எழுதிடலாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சிங்க. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் போவோம்.
சென்னை மாகாண ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் குறித்த சொற்களில் எது தவறானது சொற்றொடரில்? அவர் ஆற்காடு நவாபோட அரசை பறிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறது தவறுங்க. அடுத்து இந்த மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்கூல்னு வருது இல்லைங்க, அந்த பொறுத்துகைக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பிங்க, ஆப்ஷன் பி. அடுத்து கர்நாடக நவாப் அன்வாருதீன் பிரெஞ்சுக்காரர்களை எதிர்த்து போரிட 1746 ஒரு படையை அனுப்பிச்சாரு. ரைட்டு. மெட்ராஸ் கைப்பற்ற பிறகு அதை நவாபிடம் ஒப்படைப்பேன் என்ற வாக்குறுதியை பிரெஞ்சு கவர்னர் நிறைவேற்ற தவறிட்டார். அதுவும் சரிங்க. சரியான விளக்கம் கூடங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போவோம். உலக தமிழ் புலம்பெயர் நாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஒன்று மட்டும் சரிங்க இதில். ஆப்ஷன் ஏ சரி. ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்து நான் முதல்வன் நானே எது? திறன் மேம்பாடு. அதே மாதிரி மக்களோட அடுத்து புதுமை பெண்ணா மாணவிகளுக்கு கல்வி அளித்தல். விடியல் பயணம்னா ஒன்றா பார்க்க வேணாங்க, வாங்க ஆன்சர் மட்டும் பார்த்துருவோம். ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகத்தின் நன்மைகள் குறித்து ஃப்ளிப்கார்ட் கொடுத்து கேட்டிருக்காங்க. இது நன்கு வடிவமைக்கப்பட்டது. சரிங்களா, அவ்வளோதாங்க இதில். அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட்டு ஒரு வரியை நீக்கவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ நகராட்சிக்கு அதிகாரம் வழங்கும் சட்டம் வந்து பிரிவு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரிவு 113. ஓகேங்களா, அடுத்து இதுக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஜிவிகே ராவ் கமிஷன் அப்படின்னா 85 வரும். அடுத்து ஜிவிகே ராவ் கமிஷன் 85. அசோக் மேத்தா வந்து 60 சம்திங் எவ்வளோ. ஃபஸ்ட்டு பல்வந்த் ராய் மேத்தா, ரெண்டாவது அசோக் மேத்தா, அடுத்து வந்து மூணாவது ஜிவிகே ராவ், நாலாவது சிங்வி கமிட்டிங்க. அதுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அடுத்து வந்து மக்களவை அமைப்பு பற்றிய பின்வரும் அறிவிக்கைகளை படித்து சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க. அடுத்து இதுங்க கூற்றுகள் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. இது 1, 3 சரிங்க. ஆப்ஷன் டெல்லி, ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. அது 1, 3 சரி. அடுத்து பிசிஆர் நிகழ்வோட வரிசைப்படுத்தி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டிங்க. அடுத்து தடுப்பூசி அதோட இது பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி. அடுத்து ஆசிட் ட்ரெயின் பற்றி கொடுத்துருக்காங்க. சரியான விளக்கமும் கூடங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் நம்ம கொண்டாடுறோம். அதோட தீம் வந்து நார்மலாக என்ன வருங்க, கிளைமேட் சேஞ்சு நம்ம எப்போவுமே கொண்டாடணும், அதனால் கிளைமேட் சேஞ்ச் வரும். ஆப்ஷன் ஏங்க. அடுத்த கொஸ்டின் போக்சோ ரிலேட்டடாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சிங்க இதுக்கு ஆன்சர். அபராதமும் உண்டு, தண்டனையும் உண்டு, அந்த மாதிரிங்க. SC/STயோட அட்டூழியம் தடுப்பு சட்டம், SC/STகளை தடுப்பு சட்டம் அதுக்காக ஏற்றப்பட்டது அப்படின்னா 1889. ஆப்ஷன் ஏங்க, 1989. அடுத்து இதில் வந்து இது சரின்னு நினைப்போம், ஆனால் இது டொபாக்கோ கிடையாதுங்க, அதனால் அது தப்பு. 1, 3 தான் சரி. ஸோ ஆன்சர் சி. ஓகேங்களா, அடுத்து தமிழ்நாட்டின் முதல்வர் டேஷ்மோரோட பங்கு என்னன்னா 2 மட்டும்தாங்க. ஆப்ஷன் பி மட்டும்தான். அந்த அரசு துறைகளோட செயல்பாட்டை கண்காணிக்கிறது தான். அடுத்து 35th கொஸ்டின், 2022-23 ஆண்டுக்கான தமிழ்நாடு வேளாண்மை பட்ஜெட் திட்டங்களின் பின்வரும் நோட்டில் எது உண்மை? 2, 3 உண்மைங்க. அடுத்து இந்த SDMA, SFDDR இதில் வந்து 2, 4 சரி. ஏன் அப்படின்னா சரியானது தானே கேட்டிருக்காங்க, சரியான என்ன கேட்டிருக்காங்க? 2, 4. ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர் இதுக்கு. 2, 4 சரி. அடுத்த கொஸ்டின், இதுக்கு டைட்டில் எது வரும்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வரலாம், சியும் வரலாம், டியும் வரலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது சின்னதாக இருக்கிறதுனால இதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். டைட்டில்னால் பெருசாக வரதை விட சின்னதாக வர்றது தான் கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அது வச்சுக்கலாம். ஆப்ஷன் சின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து 38வது கொஸ்டின், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்புலாம் படித்து பார்த்துட்டு, இந்த ABCDலாம் படித்து பார்த்துட்டு அந்த 4 எதுக்கு பொருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. 4 எதுக்கு பொருந்ததுன்னா சுந்தரவன டெல்டாவுக்கு பொருந்ததுங்க. சுந்தரவன சதுப்பு நில உயிர்கோள காப்பகமுக்கு பொருந்தது. மன்னார் வளைகுடா பொருந்தலையா நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே சதுப்பு நிலம் இல்லைங்க. சரிங்களா, மற்ற 2 இடமும் நம்ம நாட்டில் இல்லை, பெருசாக நம்ம நாட்டில் தான் இருக்கா இல்லையா பெருசாக தெரியலங்க. இதுதான் நிறைய வந்து இந்த சுந்தரவன சதுப்பு நில பகுதி இருக்குல்லங்க, அதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின்,
இது வந்து ஆப்ஷன் சிங்க. அடுத்து 40வது கொஸ்டினுக்கு வந்து அன்புனான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண்னு சொல்லுவோமா, அதனால 1, 4 ஆன்சருங்க, ஆப்ஷன் சி. அடுத்து தமிழ் பற்றி கேட்டிருக்காங்க. தமிழ் பற்றி எது பாசிட்டிவாக இருக்கோ அது ஆன்சருங்க, அவ்வளோதான், ஆப்ஷன் ஏ. அதனால் 1, 2 பாசிட்டிவாக இருக்குது, அதனால் அது ஆன்சருங்க. அடுத்து 42 கொஷின். இதுக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்கலங்க. நம்ம இப்போதைக்கு வேணும்னா ஏஜே ராஜன் வச்சுக்கலாங்க, ஆனால் இதுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கல. இது ஏதோ பிரிட்டிஷ் கவர்னர் சம்திங் அந்த டைமில் இருந்திருந்தாங்க, அது யாருன்னு தெரியல. நம்ம ஆன்சர் வந்தோன்னு பார்ப்போம், ஓகேங்களா. அடுத்த கொஷின் போவோம். அடுத்த கொஷின் வந்து 43rd கொஷின். பின்வரும் தமிழறிஞர்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்தணுங்க, ஆப்ஷன் சி தாங்க இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், கேட்கிலோட குழு எப்போ வந்துச்சுன்னா 88ங்க, டி ஆப்ஷன். அடுத்து வந்து 45வது கேள்வி, தாயுமானவர்னு எதை சொல்கிறாங்கன்னா, இதுக்கு 2, 3 ஆப்ஷன் எல்லாமே வருதுங்க. மோஸ்ட் ஆஃப் அந்த சாப்பாடு போட்டதுனால தாயுமானவர்னு சொல்கிறாங்க, விடியல் பயணத்துக்கு வந்து தாயுமானவர்னு சொல்கிறாங்க, எதுன்னு தெரில. நம்ம ஆன்சர் வந்து பார்த்துக்குவோம், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது எதுக்கு அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே பொருந்துங்க, ஆப்ஷன் டி. இவை அனைத்தும் அப்படின்னு தான் நம்மளுக்கு ஆன்சர் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இவை அனைத்துமே அடிச்சிடறதாங்க பெஸ்ட்டு. ஐடிஎன்டி அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியில் வச்சிருக்கிற ஒரு ஹப்புங்க. அடுத்து தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் பற்றி சரியான கூற்று கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர், 1, 3 சரி. அடுத்து 49வது கொஸ்டின், இந்த ரெண்டுத்தில் எது சரின்னு கேட்டிருக்காங்க, இதுக்கு ஆப்ஷன் சி சரியாக இருக்குங்க. அடுத்து இதுக்கு கரெக்டாக தெரில, இவர் வந்து 2 நம்ம ராஜாஜி இருக்காருங்களா, ராஜாஜி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து சட்ட மேலவையிலேருந்து வந்திருப்பார், பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சட்ட கீழவையிலேருந்து வந்திருப்பார். மேபி இவங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸை மீன் பண்ணி சட்ட கீழவைங்கிறது தவறுங்கிற ஆன்சர் எடுத்துக்கலாம். நம்ம இருந்தாலும் ஆன்சர் செக் பண்ணிக்குவோம். இப்போதைக்கு நம்ம வந்து ஆப்ஷன் சின்னு வச்சுக்கிறோங்க. அடுத்து 50th கொஷின், கீழ்கண்டவற்றில் தவறானதுன்னு கேட்டிருக்காங்கங்க, ஆப்ஷன் டி மட்டும்தாங்க ஆன்சர். ஏன்னா இது வந்து அடிப்படை உரிமையிலே இருக்குது, அதனால அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வருது. அவங்க ஆன்சர் கொடுப்போம், அதுதான், அப்போ தான் நம்மளுக்கு அது கன்ஃபார்ம்டாக தெரியும். இந்திய அரசியலமைப்பின் குறிக்கோள் தீர்மானம் பற்றி பின்வருவனவற்றுள் தொடர்பு இதுனா டி. பின்வருவனவற்றுள் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க, 2, 4 சரி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 52வது கொஸ்டின், இந்த லேயர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்கங்க, இதுதான் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இதுக்கு ஆன்சர். அடுத்து ஐவிஎஃப் டெக்னிக் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கல்ச்சர் மீடியமில் யூஸ் பண்ணுவாங்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வளர்ப்பு ஊடகம்னு சொல்லுவாங்க. இதில் எது இன்கரெக்ட்லி பேர்னு கேட்டிருக்காங்க, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும்தாங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து 55, டீப் நானோ லித்தோகிராஃபி பற்றி எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாம் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத கேள்வியெல்லாம் வந்துச்சுன்னா மேற்கூறிய அனைத்தும் தாங்க, இதில் செக் பண்ணிட்டாங்க, மேற்கூறிய அனைத்தும் தான் வருது, சரிங்களா. அடுத்து 56th கொஸ்டின் வந்து வறுமை ஒழிப்பு திட்டத்தை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா வந்து 2001, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ரோஜ்கர் யோஜனா 999, ஊரக வளர்ச்சி திட்டம் 1978, வேலைக்கான உணவு திட்டம், இது எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தினாலே வந்துடும் பாருங்க, 4, 3, 2, 1 அப்படி வர ஆன்சர் இதுதான், அதுதாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 57, இதுக்கு ஆர்டிகல் 24ங்க, குழந்தைகள் வேலை பார்க்கக்கூடாது எங்கேயும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து 58 கொஸ்டின், இந்த மாதிரி திறன் மேம்பாடுன்னு வந்துட்டாலே நான் முதல்வன் தாங்க. அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட்டு 59th கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏங்க, 9. 60 கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சிங்க, கியோட்டோ புரோட்டோகால், மான்ட்ரியல் புரோட்டோகால் மட்டுமே வச்சு அடிச்சிடலாங்க, இதை மான்ட்ரியல் புரோட்டோகால் வச்சு அடித்தாலே ஆப்ஷன் சி வந்துருங்க. அடுத்து 61, அகஸ்தியர் மலை உயிர்கோள காப்பகத்தில் அழிந்து வரும் இனங்கள் எல்லாமே தாங்க. அப்போ எதை பயோஸ்பியர் ரிசர்வ்ஸாக நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எங்கே எல்லாமே உயிரினங்கள் அதிகமாக இருக்கிற பகுதியோ அதை தாங்க பயோஸ்பியர் ரிசர்வ்ஸாக அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ இது எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. அப்போ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மத்திய உப்பு மற்றும் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா பாவ்நகர், குஜராத்தில் இருக்குங்க, பாவ்நகர், குஜராத். அடுத்து க்ளீன் ஏர் ஆக்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஏர் ஆக்ட் வந்து 1981 இருக்கிறதுங்க. அது இல்லாமல் இவங்க கொடுத்துருக்க க்ளீன் ஏர் ஆக்ட் வந்து 1970 ஏதோ வெளிநாட்டில் இருந்துருந்ததுங்க, மேபி யூஎஸ்ன்னு நினைக்கிறேங்க. இதில் இருக்கிறபடி ஆப்ஷன் தான் இது தாங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்து 64th கொஸ்டின்ங்க, இதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க, இதுக்கு ஆப்ஷன் சிங்க. அடுத்து
அறியாமை அகன்று நலம் தொடரும் எப்போதுனா மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணரும் போது. ஆப்ஷன் ஏங்க. அடுத்த கொஸ்டின் 66ங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா செங்கல்பட்டில் நடந்துச்சுங்க. அடுத்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி, இதில் சரியான பொருத்தம் கேட்டிருக்காங்க. 1, 3 சரிங்க. நெக்ஸ்ட்டு முத்துராமலிங்க சேதுபதிக்கு அப்புறமா யார் வந்தாங்கன்னா மங்களேஸ்வரி நாச்சியார் வந்தாங்கங்க. அடுத்து 69க்கு ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. அடுத்து 70க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏன்னா வைஷாலி நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ அவங்க நியூ கிராண்ட் மாஸ்டராக வந்தாங்களே இப்போ ரீசெண்ட் பாஸில் அவங்க வந்து செஸ் அதே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வராத ஆன்சர். இப்போ 70th கொஸ்டினுக்கு வந்து 3மே சரிங்க. 1, 2, 3 ஆன்சர் டி. 72 கொஸ்டின் வந்து கூற்று சரி ஆனால் காரணம் தவறுங்க. கூற்று சரி காரணம் தவறு. அடுத்து ஆப்ஷன் ஏங்க அது. அடுத்து 73rd கொஸ்டின், இது வந்து ஏ தவறு ஆர் சரிங்க. ஏ தவறு ஆர் சரி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து 74th கொஸ்டின், இதுக்கு வந்து 1 மற்றும் 3 சரி. பாம்பே பி ஃபார் பாய் சரிங்க. அடுத்து 75 வந்து ஆப்ஷன் ஏங்க. 76th கொஸ்டின் வந்து எல்ஐசிங்க. எல்ஐசி வழக்கு சொல்லுவோம் 76th கொஸ்டினுக்கு. பி ஃபார் பாய். அடுத்து 77ங்க. மை ஸ்கீம்ங்கிறது பி ஃபார் பாய்ங்க. இதுதான் சரி. அடுத்து வந்து 78th கொஸ்டின் வந்து பைன் ட்ரீன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் சோயாபீன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் பைன் ட்ரீன்னு சொல்கிறாங்க. பைன் ட்ரீ தாங்க மேக்ஸிமம் சொல்கிறாங்க, அதனால் ஆப்ஷன் சி. அடுத்து திராட்சையோட செல்வரப்பில் எது அதிகமாக இருக்குன்னா ஆந்தோசைனின். ஓகேங்க. 80க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பிங்க. அடுத்து 81, இந்த 4ல் எது தப்புன்னு கேட்டிருக்காங்கங்க. ஆன்சர் வந்து 2 and 4 தப்பு. 2 and 4 தப்பு. ஆப்ஷன் டி. 82க்கு வந்துங்க சரியான விளக்கமும். 82க்கு சரியான விளக்கம். அடுத்து 83க்கு வந்து 3மே சரி. 1, 2, 3 சரியா. ஆப்ஷன் டி. 84th வந்து 2மே சரியாக விளக்குது அந்த மாதிரிங்க. 84th. 85th வந்து 8.23ன்னு சொன்னாங்க. 8.23 ஓகேங்களா. 86th வந்து ஒக்கி புயலுங்க. 2017 வந்தது ஒக்கி புயல். 2016 வந்தது தாங்க வாரதா. 2017 ஒக்கி புயல். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து 87, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டிங்க. ஆப்ஷன் டி. அடுத்து 88th கொஸ்டினுக்கு வந்து முத்தலக்குறிச்சி அப்படின்னு போட்டிருந்துச்சுங்க. முத்தலக்குறிச்சி ஓகேங்களா. அடுத்து வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ஏங்க. 2ம் 4ம் சரி. அடுத்து 90th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ மற்றும் சி சரி அப்படின்னு வந்திருக்குங்க. ஏ மற்றும் சி சரி. அடுத்து 3மே சரிங்க. முத்துலட்சுமி ரெட்டி 1927 இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் டிங்க. 1, 2, 3 3ம் சரி. 3ம் சரி. நெக்ஸ்ட்டு 92 May 16ங்க. இது ஒரு வழக்கமான கொஸ்டின் கூட. May 16. ஆனால் டேட்டு வழக்கமாக கேட்குறது இல்லைங்க. 93rd கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1, 2, 3மே சரிங்க. ஆப்ஷன் டி. 94th வந்து 3 and 4 சரிங்க. இப்போ 95th வந்து 1 and 2 ரைட்டுங்க. 96th வந்து 1 and 4 ரைட்டு. எது ராங்குன்னு கேட்டிருக்காங்க, அதனால் இது ராங்குங்க. இது 2 ரைட்டு ஓகேங்களா. அடுத்து 97th கொஸ்டின் வந்து ஆப்ஷன் டி. 98th கொஸ்டின் வந்து இல்லாத அமைப்பு கிராம சபாங்க. பஞ்சாயத்து ஜில்லா பரிஷத், பஞ்சாயத்து சமிதி, கிராம பஞ்சாயத்து, இது 3 தாங்க இருக்கும். அந்த கிராம பஞ்சாயத்தில் இல்லாத கிராம சபை. ஸோ இது பி ஃபார் பால் ஆன்சருங்க. 99க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏங்க. அடுத்து 100க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க. ஏ சரி ஆனால் ஆர் தவறுங்க. ஓகே கைஸ், இந்த நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப லென்த்தாக போகுது ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ.